ஹாய், வணக்கம். ஹேப்பி கிறிஸ்மஸ். நான் இந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு அந்த வீடியோவை பார்ட் 1, பார்ட் 2 போட்டு வச்சுங்க வீடியோ. இது பார்ட் 3 வீடியோ தாங்க. இதில் நான் சமையல் செய்யலை. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கிறிஸ்டியனு. அவங்க எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கங்க. அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பார்ட் 3 வீடியோங்க இது. பார்ட் 1, பார்ட் 2 வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது பார்ட் 3 வீடியோவில் அவங்க என்ன எனக்கு கொடுத்துருக்காங்கன்றது தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒருத்தர் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சௌகோபாயும் அடுத்தது ஒரு புக்கும் கொடுத்தாரு. அந்த புக்கு அந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன் நான். அடுத்தது வர வழியில் பார்த்தீங்கன்னா தக்காளி 3 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்கங்க. அதனால் நான் 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே கடையிலலாம் வாங்கினீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. இது 3 கிலோ 50 ரூபாங்க. சரி வாங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? இதை பாருங்கள். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரில் முறுக்கு, அப்புறம் சோமாஸ், அப்புறம் ரவா லட்டு, அப்புறம் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதிரசம். இதை பாருங்கள், ரவா லட்டு 2 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சோமாஸ் 2 கொடுத்துருந்தாங்க. அதிரசம் 2, முறுக்கும் பெரிய பெரிய முறுக்கு 2 கொடுத்துருந்தாங்க. இது அவங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவங்க செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்களை அதை ஒரு கவரில் தனியாக போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருந்தது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சோக்காபாய் எனக்கு வர வழியில் ஒருத்தர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குன்னா, இது ஒரு பாக்ஸு மாதிரி ஒன்று இருக்குங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் அப்புறமா பிரித்து காமிக்கிறேன். அநேகமாக பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பாக்ஸுங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது நான் அடுத்தது பிரித்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுடைய ஃபேவரட்டான பிரியாணி. என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், நல்லா அந்த பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது ஓப்பன் ஆக முடியல. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நிறைய தாங்க இருந்தது. லெக் பீஸ்லாம் கூட உள்ளே இருந்துச்சு. இது சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு இருந்தது. அவங்க வீட்லேயே செஞ்ச பிரியாணி தான், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்மதி ரைஸ் தாங்க. இது இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் பேக்கெட் இருந்துச்சுங்க. மிக்சர் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லட்டு, அந்த சிறு லட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த சிறு லட்டு ஒன்று இருந்தது. இதான் அந்த பாக்ஸில் ஒரு மிக்சர் பேக்கெட்டும் ஒரு லட்டும் இருந்துச்சுங்க. இதுதான் அவங்க எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற கிறிஸ்மஸ்க்கான திங்ஸுங்க. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சோக்காபாய் ஒருத்தர் கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வர வழியில் ஒரு 3 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதுதான் என்னுடைய பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.